அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் பிஸ்னஸ் ரெசிபி ஒன்று தான் சொல்லித்தர போகிறேன். இது செல் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி ஒன்று தான். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு அதுவும் இல்லாமல் க்யூட்டான டெடிபியர்ஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறேன்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் பவுல் ஒன்றில் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு 30 to 40 மினிட்ஸுக்கு முதலே நீங்கள் ஃப்ரிட்ஜுலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் சுகர் தான் நான் பிளெண்ட் பண்ணி பவுடராக்கி அதை வடித்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதையுமே ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இதுக்கு 1 எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கே ஹேண்ட் விஸ்கின்னு போதும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆல் பர்பஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி அதுக்கு கார்ன் ஸ்டார்ச்சும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக்கி டவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்டாக மிக்ஸ் பண்ணினீங்கன்னா குக்கீஸ் வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் கிடைக்காது. ஸோ இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, நான் ஃபுல் ப்ராசஸ் காட்டுகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதோட இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்சோ இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஆல்சோ எனக்கு சேனலுக்கு இப்போ எல்லாம் ரொம்பவே நல்ல சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ நீங்கள் எங்கேருந்து எனக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேட்கவே மிச்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி பெட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரிக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஸோ இப்போ நான் இதை பைப்பிங் பேக்குக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பைப்பிங் பேக்கு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு டபுள் பைப்பிங் பேக் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற சுற்றியுமே நான் இன்றைக்கி டபுள் பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி டெடிபியர் ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி குக்கீஸ் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா ஃப்ளவர், ஹார்ட் அது மாதிரி என்ன சரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் உங்களுக்கு செய்யணும். ஆல்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு இருந்தாலும் குக்கீஸ் உங்களுக்கு இதை செல் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் ஆகிக்கும். குக்கீஸ் மிச்சமாகவே செல் பண்ணுறது கஸ்டமர்ஸ் பர்சனலாக ஆர்டர் பண்ணுற சுற்றியம் தான். ஸோ அது உங்களுக்கு ஒகேஷன்ஸுக்கு பார்ட்டிஸ்க்கு அதை மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தீம் கலரில் உங்களுக்கு குக்கீஸ் செஞ்சு கொடுக்கணும். கஸ்டமர்ஸ்டு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுவுமே பர்ஃபெக்டான ஒரு செல்லிங்காக தான் நிற்கும். அதே மாதிரி ஷாப்ஸுக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 to 3 days மாதிரி உங்களுக்கு டேட் டைம் வச்சு உங்களுக்கு செல் பண்ணிடணும். அப்போ தான் குக்கீஸுமே ஈட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆல்சோ இதுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ தான். உங்களுக்கு காஸ்ட்டும் உங்களோட ப்ராஃபிட்டையும் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இதை செல் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதை மாதிரி நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு இது 2 pagesக்கு கிடச்சிது. ஸோ ஒன்ஸ் இதை நான் 1 time இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரேக் வச்சு நான் இது பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பேலன்ஸ் சீக்கிரம் பெட்டரை. ஸோ நான் இது 160 degrees Celsiusல 15 minutes to 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே கிறிஸ்பியாக வேணுமென்ட்டு 20 to 25 minutes மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி கேக்கி டெக்ஸ்டரில் வேணுமென்ட்டு உங்களுக்கு 20 minutes மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதை மாதிரி ஒன்ஸ் பேக் பண்ணி எடுத்த பிறகு கூல் ஆற விட்டுருங்க. ஏண்டா குக்கீஸ் சூடாக்கிட்ட நீங்கள் சாக்லேட் டிசைன் போட்டிங்கன்னா அது சாக்லேட் மெல்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதுக்கு ஒயிட் சாக்லேட்டில் கலரிங் ஆட் பண்ணி அவங்களுக்கு உங்களோட குக்கி டிசைனுக்கு மாதிரி அவங்களுக்கு மேலே டிசைன் அப்ளை பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி எடுத்துக்கிற மாதிரி டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு டெடிபியர் டிசைனை அவங்களுக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ நான் இன்றைக்கி ஹோம்க்கு செய்கிற சுற்றியுமே இதை நான் பேசிக்காக செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு பிஸ்னஸ்க்குன்னா உங்களுக்கு கஸ்டமர்
எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலும். ஓகே, ஸோ குக்கீஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேனலில் கிவ் அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. ஸோ நான் இது கிவ் அவே கண்டெஸ்ட் வந்து நான் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வேண்டி நான் கொடுக்குற ஒரு ப்ரைஸ் ஆகிக்கட்டும். பிகாஸ் இந்த அளவுக்கு நான் ரீச் பண்ணுறதுக்கு த மெயின் ரீசன் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். யாரெல்லாம் எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் ஆகிக்கட்டும். ஸோ இந்த கிவ் அவேல வந்து நான் 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ் அவே தான். ஸோ அதுக்கான ப்ரைஸஸ் அதோட ரூல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணி இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங் ப்ரைஸஸை நீங்களும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த குக்கீஸ் எல்லாமே ட்ரை ஆகிட்டுது. ஸோ இப்போ நான் இதை எப்படி பேக்கிங் பண்ணுறேன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இது மாதிரி பாக்ஸ் ஒன்றில் உங்களுக்கு இது இப்படி கப் கேக் பேப்பரை வச்சு உங்களுக்கு இது போட்டு செல் பண்ணோம். மேலும் அப்படி இல்லைன்னா மினி கப்ஸை வச்சு உங்களுக்கு செல் பண்ணிடலாம். ஸோ பை ஃபோர்டர்ஸ்னு உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸில் வச்சு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எத்தனை கேட்குறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு செல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.